வணக்கம். மேற்கு வங்க அரசியல்ல இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு நாம அலச போற இந்த தரவுகள் அடிப்படையிலான பதிவு முன்னாள் முதலமைச்சர் மமதா பானர்ஜியோட 30 ஆண்டு கால பிரம்மாண்டமான அரசியல் சாம்ராஜ்யத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை பத்தி தான். இது வெறும் வழக்கமான அரசியல் செய்தி இல்லங்க. அங்க உண்மையிலேயே என்ன நடக்குது, எண்களின் அடிப்படையில எப்படி ஒரு மாபெரும் அதிகார போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஆழமா பார்க்க போறோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். இப்ப எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கட்சியோட முக்கிய தலைவர்கள் பிரிஞ்சு போனாங்க, எம்எல்ஏக்களை ஒன்னா சேர்த்தாங்க, ஒட்டுமொத்த கட்சியும் சின்னத்தையும் அப்படியே கைப்பற்றினாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு வியூகம் இப்ப கொல்கத்தாவுல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரா அரங்கேறிட்டு இருக்கா. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னா அடுத்தடுத்து வரப்போற தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டும். இந்த ரெண்டு அரசியல் களத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் எப்படி அவங்களோட தாய் கட்சிகளை உடைச்சு அதிகாரப்பூர்வ சின்னங்களை ரொம்ப வெற்றிகரமா கைப்பற்றினாங்களோ அதை நாம மகாராஷ்டிரா முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மாபெரும் கலகம் கொல்கத்தாவிலையும் உருவாயிட்டு வர்றதா அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட சின்னத்தை கைப்பற்றுறத மட்டும்தான் ஒரே நோக்கமா வச்சு இந்த வியூகம் வகுக்கப்படுது. டிக் டிக்னு ஒவ்வொரு நிமிடமும் பதற்றத்தை ஏற்படுத்துற இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க நாம சில எண்களை கவனிச்சாகணும். இப்போ இந்த எண்கள் சொல்லும் சுவாரஸ்யமான கதையை கவனிங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்றத்துல மொத்தம் 80 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட விதிகளின்படி கட்சியோட சின்னத்தை அதிகாரப்பூர்வமா கைப்பற்றணும்னா குறைந்தது 53 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. இந்த நேரத்துல கட்சியிலிருந்து சமீபத்துல இடைநீக்கம் செய்யப்பட்ட செய்தி தொடர்பாளர் ராஜு தத்தா ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சுமார் 50 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே மமதா பானர்ஜிக்கு எதிரா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சின்னத்தை கைப்பற்ற அந்த மேஜிக் நம்பரத்தோட அவங்களுக்கு இன்னும் வெறும் 3 எம்எல்ஏக்கள் தான் தேவை. இது மேற்கு வங்க அரசியல் களத்தையே அப்படியே அதிர வச்சிருக்கு. கட்சிக்குள்ள பிளவு உறுதியாயிடுச்சு அப்படிங்கறத அப்பட்டமா உணர்த்தின நம்பர் இது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்து மமதா பானர்ஜி தன்னோட சொந்த வீட்லயே அவசரமா ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினாங்க. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில மொத்தம் உள்ள 80 எம்எல்ஏக்கள்ல 60 பேர் அந்த கூட்டத்தை முற்றிலுமா புறக்கணிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு காலத்துல அசைக்க முடியாத கோட்டையா இருந்த மமதாவோட பிடி இப்போ மெல்ல மெல்ல நழுவிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த புள்ளி விவரங்கள் வெட்ட வெளிச்சமாக்குது. கட்சி தலைவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு சமீபத்துல கொல்கத்தாவுல மமதா பானர்ஜி ஒரு மாபெரும் தர்ணா போராட்டம் நடத்தினாங்க. ஆனா அங்க வந்ததோ எம்எல்ஏக்களும் 6 எம்பிக்களும் மட்டும்தான். அது மட்டுமா, தலைவர்கள் மட்டத்துல மட்டுமில்லாம அடிமட்ட அளவிலையும் 100க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி வார்டு கவுன்சிலர்கள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் எப்படி ஆட்டம் காணுதுங்கிறதுக்கு இதுவே ஒரு தெளிவான உதாரணம். இந்த மொத்த நெருக்கடியிலையும் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல இருக்கிற 2 முரண்பாடான பார்வைகளை தான். இதை நம்ம எந்த சார்பும் இல்லாம அலசுவோம். அதிருப்தியாளர்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது இது முற்றிலும் ஒரு உள் முரண்பாடு. கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜியோட ஒருதலை பட்சமான செயல்பாடுகள் தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம்னு மூத்த தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவரா சோபன்தேவ் சட்டோபாத்யாயாவை நியமிக்க பல எம்எல்ஏக்களோட கையெழுத்துகள் போலியா போடப்பட்டதுதான் இந்த பூகம்பத்தோட மையப்புள்ளின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மமதா பானர்ஜியோட பார்வையோ வேற. இது முற்றிலும் ஒரு வெளிப்புற அச்சுறுத்தல். இதுக்கு பின்னணியில பாஜகவோட சதி இருக்குன்னு அவரை குற்றம் சாட்டுறார். காவல்துறை மூலமா எம்எல்ஏக்களுக்கு நெருக்கடி கொடுத்து கட்சியை உடைக்க நினைக்கிறாங்கன்னு சொல்றார். சோ இது ஒரு அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, ரகமான ஒரு நேரடி மோதல். இப்போ மேற்கு வங்க அரசியல்ல இந்த அக்னி பரீட்சைக்கான தேதி குறிக்கப்பட்டுடுச்சு. நேரம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எங்க தீர்வு கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, வரப்போற 18ஆம் தேதி தொடங்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தான். அதுதான் மமதா பானர்ஜியோட அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற அந்த தீர்க்கமான அக்னி பரீட்சை. ஏன்னா இந்த கூட்டத்தொடர்ல தான் யாருக்கு பின்னாடி எத்தனை எம்எல்ஏக்கள் நிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையான எண்கள் சட்டசபையில அதிகாரப்பூர்வமா வெளிவரப்போகுது. இறுதியா இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய விறுவிறுப்பான கேள்வி இதுதான். வரப்போற கூட்டத்தொடர்ல அந்த 50க்கும் மேற்பட்ட அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒன்னா சேர்ந்து தங்களோட பலத்தை நிரூபிச்சு கட்சியோட சின்னத்தை கைப்பற்றுவாங்களா? அல்லது எத்தனையோ சவால்களை சந்திச்சு வந்த மமதா பானர்ஜி இந்த அக்னி பரீட்சையில தனக்கு எதிரான சதிய முறியடிச்சு தன்னோட சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவாரா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். அரசியல் களத்தோட இந்த சிக்கலான எண்களையும் தரவுகளையும் இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து அலசுனது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம பதிவை முடிச்சுக்கலாம்.